அறிவியல்ல ஆல்ஃபிரட் வெஜினருடைய மிக முக்கியமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஆல்ஃபிரட் வெஜினர் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு காலநிலை ஆய்வாளர், புவியியலாளர், புவி இயற்பியலாளர், வானிலை ஆய்வாளர் மற்றும் துருவ ஆராய்ச்சியாளர். இவர் 1880 நவம்பர் 1 அன்னைக்கு ஜெர்மனியில் இருக்கிற பெர்லினில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் ஆல்ஃபிரட் லாத்தர் வெஜினர். இவர் ஆரம்பத்தில் மீட்டியராலஜின்ற வானிலையியலில் தான் ஆர்வம் காட்டி வந்தாங்க. இந்த நிலையில் 1906ஆம் ஆண்டு கிரீன்லாண்டுக்கு ஒரு எக்ஸ்பெடிஷன், அதாவது பயணம் ஒன்று போனது. அந்த பயணத்தில் இவரும் ஒரு வானிலை ஆய்வாளராக பங்கேற்று கிரீன்லாண்டுக்கு போனாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய போலார் ஏர் சர்க்குலேஷன், அதாவது துருவ காற்று சுழற்சி பற்றி ஆய்வு செஞ்சு வந்தாங்க. பொதுவாக பனி பிரதேசங்களில் இருக்கக்கூடிய காற்றின் சுழற்சிக்கும் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய காற்றின் சுழற்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. இதனால இவர் கிரீன்லாண்டுக்கு போன உடனே போலார் ஏர் சர்க்குலேஷன் பற்றி ஆய்வு செஞ்சு வந்தாங்க. மேலும் அந்த கிரீன்லாண்டுடைய டென்மார்க் டவுன் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்திலேயே இவர் ஃபஸ்ட்டு மீட்டியரலாஜிக்கல் ஸ்டேஷன், அதாவது முதல் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர் மூமெண்ட்ஸ், அதாவது காற்றினுடைய இயக்கத்தை ட்ராக் பண்ணுறதுக்காக பலூன்ஸையும் கைட்ஸையும், அதாவது பலூன்களையும் பட்டாங்களையும் இவர் பயன்படுத்தினாங்க. பொதுவாக இந்த காற்றினுடைய திசையை கண்டறிகிறதுக்கு பலூன்ஸை பயன்படுத்தினதில் ஒரு முன்னோடியாகவே ஆல்ஃபிரட் வெஜினர் இருந்தாங்க. அதுக்கப்புறமா 1908ஆம் ஆண்டு இவர் அந்த எக்ஸ்பெடிஷனை முடிச்சுக்கிட்டு கிரீன்லாண்டில் இருந்து மறுபடியும் ஜெர்மனிக்கே திரும்பிடுறாங்க. குறிப்பாக ஜெர்மனியோடைய ஹெஸ்ல இருக்கிற மார்பர்குக்கு இவர் போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் மார்பர்கில் இவர் ஒரு லெக்சரர் ஆன் மீட்டியராலஜி, அப்ளைடு ஆஸ்ட்ரானமி அண்டு காஸ்மிக் ஃபிசிக்ஸாக பணிபுரிய தொடங்குறாங்க. அதாவது வானிலையியல், அதுக்கப்புறமா இந்த பயன்பாட்டு வானியல் மற்றும் அண்ட இயற்பியல், இந்த துறைகளில் விரிவுரை கொடுக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக இவர் பணிபுரிய தொடங்கியிருந்தாங்க. அந்த சமயம் தான் இவர் கிரீன்லாண்டில் பண்ண ஆய்வுகள் அதை ஒரு ஒர்க்காகவே எழுதி 1909 மற்றும் 1910 இந்த அடுத்தடுத்த ஆண்டுகளில் இவர் ஜெர்மன் லாங்குவேஜில் அதை தெர்மோடைனமிக்ஸ் த அட்மாஸ்பியர் அப்படின்ற டைட்டிலில் வெளியிட்டாங்க. அதோட இங்கிலீஷ் டைட்டில் தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் தி அட்மாஸ்பியர் அப்படின்னு. ஸோ அதை வெளியிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா இவர் வேர்ல்டு மேப்ஸ் அப்படின்ற உலக வரைபடங்களை வச்சு ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இவர் பார்த்தாங்க. இந்த சவுத் அமெரிக்காவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கோஸ்டல் லைன்ஸ், அந்த கடல் கோடுகள். ஸோ அதை பார்க்கும்போது இந்த சவுத் அமெரிக்காவும் ஆப்பிரிக்காவும் இது ரெண்டுமே அந்த காலகட்டத்தில் இணைஞ்சிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ஆல்ஃபிரட் வெஜினருக்கு தெரிய வருது. அது பார்க்குறதுக்கு ஒரு பசில் பிரிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. அதாவது உதாரணத்துக்கு ஒரு விலங்கினுடைய ஒரு படத்தை ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த விலங்கினுடைய படம் இப்படி இருக்குது. இப்போ அந்த படத்தை செங்குத்தாக கிழிச்சு இப்படி தனித்தனியாக ஆக்கிறோம். இப்போ தனித்தனியாக அதை வச்சு பார்த்தா அதுக்கு உருவமே இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அதை சேர்த்தோம் அப்படின்னா அது ஒரு அந்த விலங்கினுடைய உருவம் வரும். ஸோ அப்படியானது தான் பசில்ஸ் அப்படின்றது. அந்த மாதிரி தான் இந்த சவுத் அமெரிக்காவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடைப்பட்ட இடத்த பார்க்கும்போது இது ரெண்டுமே ஒரே தான் இருந்து பிரிஞ்சு போன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஆல்ஃபிரட் வெஜினருக்கு இது பற்றி ஆய்வு செய்கிறதுல அதிக ஆர்வம் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா உலக வரைபடத்தை வச்சு தொடர்ச்சியாக பல்வேறு கண்டங்கள் பற்றி தொடர்ந்து அவதானித்து அவைகளை ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயத்தை ஆல்ஃபிரட் வெஜினர் கண்டறிஞ்சாங்க. அதாவது உண்மையிலேயே பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியினுடைய கண்டங்களானது ஒன்றா சேர்ந்து தான் இருந்திருக்கு. அது பெரிய ஒரு சூப்பர் கான்டினெண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆல்ஃபிரட் வெஜினர் கண்டறிஞ்சாங்க. மேலும் 1912ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் நடந்தது. அது ஜெர்மனியோடைய ஹெஸ்ல இருக்கிற ஃப்ராங்க்ஃபர்ட் ஆம் மெயின் அப்படின்ற இடத்துல ஜியலாஜிக்கல் அசோசியேஷன் இருக்குது, ஜெர்மன் ஜியலாஜிக்கல் அசோசியேஷன். குறிப்பாக அது செங்கன்பர்க் மியூசியம் அப்படின்னு இருக்குது. அங்கே தான் அந்த மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் தான் ஆல்ஃபிரட் வெஜினர் இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம காணக்கூடிய இந்த கண்டங்கள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் ஒன்றா இருந்திருக்கு. ஸோ கண்டங்கள் அப்படியே நிலையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது, அது நகர்ந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆல்ஃபிரட் வெஜினர் கண்டறிஞ்சு சொன்னாங்க. மேலும் அந்த சூப்பர் கான்டினென்ட்டுக்கு இவர் பேஞ்சியா அப்படின்னு பேரிட்டாங்க. பேஞ்சியா அப்படின்னா நிறைய கண்டங்கள் சேர்ந்து ஒரு பெரிய சூப்பர் கான்டினென்ட்டாக இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை இவர் அந்த 1912 ஜனவரி 6 அன்னைக்கு அந்த ஜியலாஜிக்கல் அசோசியேஷனுடைய மீட்டிங்கில் முன்மொழிஞ்சாங்க. மேலும் இந்த
மெசோசோயிக் எரா அப்படின்னு ஒரு சகாப்தம் இருக்குது. அந்த சகாப்தம் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம். உதாரணத்துக்கு இப்போ வந்து எப்படி 501ஆம் ஆண்டுலேருந்து 600ஆம் ஆண்டு இந்த இடைப்பட்ட காலத்தை 6ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறோமோ, அது மாதிரி 25 கோடியே 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஆரம்பித்து 6 கோடியே 60 லட்சம் ஆண்டு வரைக்கும். ஸோ இந்த இடைப்பட்ட ஆண்டுகளை வந்து பொதுவாக மெசோசோயிக் எரா அப்படின்னு அழைப்பாங்க. அதுதான் மெசோசோயிக் எரா. அந்த காலகட்டத்தில் தான் டைனோசர்ஸ் எல்லாம் வாழ்ந்திருக்கு. ஸோ அப்பேற்பட்ட அந்த மெசோசோயிக் எரா அப்போ தான் இந்த கான்டினென்ட் எல்லாமே பிரிய தொடங்கியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் பிற்பாடு வந்து கண்டறியப்பட்டது. ஸோ அதான் ஆல்ஃப்ரெட் வெஜினர் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு கருத்தை இவர் சொல்லிட்டனால இவருடைய கருத்துக்கு வலு சேர்க்கும் விதத்தில் நிறைய வாதங்களை இவர் எடுத்து வச்சாங்க. அந்த வாதங்களை வெறும் கற்பனையில் இவர் எடுத்து வைக்கலை. நிறைய ஆய்வுகள், புவியியல் சார்ந்த ஆய்வுகளையும் பழங்காலவியல் சார்ந்த ஆய்வுகளையும் செஞ்சு தான் ஆல்ஃப்ரெட் வெஜினர் வந்து நிறைய இவருடைய முக்கியமான கருத்துக்களை முன்மொழிஞ்சாங்க. குறிப்பாக இவர் ஏற்கனவே கண்டறிஞ்ச அந்த சவுத் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்கா இந்த இடைப்பட்ட அந்த கோஸ்டல் லைன்ஸ், ஸோ அதை இவர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு ஜிக்ஸாக் பசில் ஃபிட் மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ ஜிக்ஸாக் பசில் அப்படின்னா அந்த பசில் மாதிரி இருக்குது, அது ரெண்டையுமே ஒட்ட வச்சா அது எங்கேயுமே வந்து மாறி மாறி இருக்காது அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இப்படி வந்து ஒரு கண்டம் இருக்குது, இந்த கண்டத்தை அப்படியே இப்படி சேர்ற மாதிரி எந்த இடத்துலையுமே வந்து இப்படி பிரிஞ்சு இப்படி சேர்த்தா அது ஒரே மாதிரி இருக்கும், இப்படி கண்ணா பின்னான்னு இருக்காது. ஸோ அந்த மாதிரி அந்த கோஸ்டல் லைன்ஸ் இருந்தது. அதை அடிப்படையாக வச்சு இவர் வந்து சொன்னாங்க. அதையும் தாண்டி ஆல்ஃப்ரெட் வெஜினர் வந்து இன்னும் கூடுதலாக சில ஆதாரங்களை கொடுத்தாங்க. அதாவது ராக் ஸ்ட்ரேட்டா அப்படின்ற இந்த அடுக்கு பாறைகள், ஸோ அந்த அடுக்கு பாறைகளை பல்வேறு இடங்களில் பார்த்தாங்க. சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அடுக்கு பாறைகள், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அடுக்கு பாறைகள், ஈரோப்பில் இருக்கக்கூடிய அடுக்கு பாறைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அதாவது சில அடுக்கு பாறைகளினுடைய பாறைகளை இவர் அவதானித்து பார்க்கும்போது அது எல்லாமே ஒரே இடத்துல இருந்த மாதிரி இருந்தது. இப்போ இது எல்லாமே வெவ்வேறு கண்டங்கள் தான் எப்போவோ இருந்து அப்படின்னா அந்த அடுக்கு பாறைகள் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நிலப்பரப்புக்கு சார்ந்து அங்கே இருக்கக்கூடிய பாறைகளினுடைய வடிவமைப்பும் அதனுடைய கட்டமைப்பும் மாறுபடும். ஆனால் இந்த குறிப்பிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு, அடுக்கு பாறைகளின் கட்டமைப்பு ஒரே மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏன்சன் ராக் பெல்ட்ஸையும் இவர் வந்து பார்த்தாங்க. அது குறிப்பாக பிரேசில் அப்படின்றது சவுத் அமெரிக்காவில் தான் இருக்குது. அதையும் வெஸ்டர்ன் அமெரிக்கா, இந்த இடைப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய பாறைகளும் அதே மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மவுண்டன் ரெயின்ஸ் அப்படின்ற மலைத்தொடர்கள் அதுவும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருந்தது. ஆப்பிரிக்காலையாக இருக்கட்டும், சவுத் அமெரிக்காலையாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மலைத்தொடர்கள் என்னமோ பிரிஞ்சு போன மாதிரி இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய மலைத்தொடர்களும் மாறுபடும், ஒவ்வொரு கண்டங்கள்லையும் அப்படி தான் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில மலைத்தொடர்கள் அப்படியே வந்து பிரதி எடுத்த மாதிரி ஆப்பிரிக்காலையும் வந்து இருந்தது. அதாவது அப்படியே அப்படின்னா அந்த கட்டமைப்பு அப்படியே வந்து இருக்குமே ஒழிய அதனுடைய வடிவம் அப்படியே இருக்காது, ஆனால் கட்டமைப்பு அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து கண்டறிஞ்சு அதுவும் வலுவான ஆதாரமாக வச்சாங்க. ஆனால் அதையும் தாண்டி இவர் வந்து மிக முக்கியமான சில ஆதாரங்களை கொடுத்தாங்க. அதுதான் ஃபாசில்ஸ், புதைப்படிவங்கள் அப்படின்றது. புதைப்படிவங்கள் அப்படின்னா இந்த மண்ணில் புதைஞ்சு கல்லா மாறின தாவரங்கள் மற்றும் விலங்குகளினுடைய எச்சங்கள் தான் புதைப்படிவங்கள். அந்த மாதிரி மேசோசரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ரெப்டைல், ஊர்வன விலங்கு ஒன்று இருக்குது. அது வந்து ஆப்பிரிக்காவிலையும் அதனுடைய புதைப்படிவம் கிடச்சிருந்தது, சவுத் அமெரிக்காலையும் அதனுடைய புதைப்படிவம் கிடச்சிருந்தது. உதாரணமாக புதைப்படிவம் அப்படின்னா இந்த மெசோசரஸ் அப்படின்றது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினம் இன்றைய காலகட்டத்தில் உயிரோடு கிடையாது. ஸோ அப்படி பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த வாழ்ந்த உயிரினமானது கடல் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆப்பிரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் இடையில இப்போ கடல் இருக்குது அப்படின்னா அந்த கடலை தாண்ட முடியாது. இது வந்து ஒரு லிசர்ட் மாதிரி, பள்ளி போன்றது தான். அதனால இது அங்கேயும் இருக்குது இங்கேயும் இந்த இனம் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த ரெண்டு கண்டங்கள் சேர்ந்து இருக்கும்போது தான் இந்த 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 உயிரினங்கள் வந்து வாழ்ந்திருக்கு. இது வந்து இறந்த பிறகு அந்த கண்டங்கள் பிரியும் போது இது இறந்து புதஞ்சதுக்கப்புறம் அது வந்து கண்டங்கள் பிரியுது அப்படின்னா இப்போ இதுதான் கண்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இது இப்படி பிரியுது. அப்போ இந்த கண்டம் இப்படி சேர்ந்து இருக்கும்போது இந்த ஒட்டுமொத்த எல்லா இடத்துலையும் தான் அந்த மேசோசரஸ் வந்து வாழ்ந்திருக்கும். ஸோ அது இறந்து அங்கங்கே இறந்து விழுந்து புதஞ்சிருக்கும். அப்படி புதஞ்ச பிறகு தான் இந்த கண்டங்கள் பிரிஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து ஆதாரமாக காட்டினாங்க. அதை தாண்டி இன்னும் கூடுதலாக சில ஆதாரங்களை கொடுத்தாங்க. குறிப்பாக
இந்த டிராபிக்கல் பிளான்ட்ஸ் வெப்பமண்டல பகுதியில் வாழக்கூடிய ஃபர்ன்ஸ் போன்ற தாவரங்களினுடைய புதைப்படிவங்கள் அவைகள் எல்லாமே சில குளிர் பிரதேசங்களில் இருந்தது. குறிப்பாக ஆர்க்டிக் ரீஜன்ஸான இந்த குறிப்பாக வந்து ஸ்பிட்ஸ்பர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வந்து இருக்கு. ஸோ அந்த இடம்லாம் பார்த்தா அந்த ஸ்பிட்ஸ்பர்கன் அப்படின்னு ஒரு இடம், அது வந்து குளிர்ந்த இடம் தான், ஆர்க்டிக் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஆனால் அங்கே வந்து தோண்டி பார்த்தா அங்கே வந்து இந்த வெப்பமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் போன்ற தாவரங்களினுடைய புதைப்படிவங்கள் கிடச்சிது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வெப்பமண்டல தாவரங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். வெப்பமண்டல தாவரங்கள் அந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னா அப்போ அந்த இடமானது பனி பிரதேசமாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. அது வந்து இந்த வெப்பமண்டலமான பகுதிகளாக இருந்திருக்க தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஒரு இடமானது வெப்பமண்டல பகுதியில் தான் இருந்திருக்கணும். காலப்போக்கில் இந்த கண்டம் வந்து நகர்ந்து போகும்போது தான் ஆர்க்டிக் ரீஜன்ஸில் இது போயிருக்கு. ஸோ அதையும் அடிப்படையாக வச்சு இவர் கொடுத்தாங்க. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தை கொடுத்தாங்க. இந்த சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா போன்ற இடங்கள் எல்லாம் பல்வேறு புதைப்படிவங்கள் வந்து கிடச்சிது மற்றும் இந்த கிளேசியல் டெபாசிட்ஸ் வந்து கிடச்சிது. இது வந்து டைலைட்ஸ் அப்படின்னும் அழைக்கப்படும். அப்படின்னா என்னென்னா பொதுவாக பனிப்பிரதேசங்களில் பனிகள் உருகி ஓடும்போது பெரிய பெரிய பனிப்பாறைகள் அதெல்லாமே வந்து அந்த பனிப்பாறைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்ணையும் பாறைகளையும் அரித்து வேறு இடத்துக்கு தள்ளி கொண்டு போய் விட்டுரும். அதுக்கப்புறம் பனியெல்லாம் படர்ந்து அது முடிஞ்சதுக்கப்புறமா அந்த தரை தெரியும் போது இங்கே இருக்கக்கூடிய மண்ணையும் கற்களையும் வந்து பனிப்பாறைகள் தான் தள்ளிட்டு வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும் அடையாளங்களை வச்சு. அது மாதிரி இது போன்ற இந்தியா, ஆஸ்திரேலியா போன்ற இடங்கள்லாம் அந்த பனிப்பாறைகள்னால தள்ளி கொண்டு வரப்பட்ட பாறைகளினுடைய மண்களினுடைய அந்த அடையாளங்கள் இருந்தது. இப்போ பொதுவாக இந்தியா அதே மாதிரி ஆஸ்திரேலியாலாம் வந்து பனி பிரதேசமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இங்கே இது மாதிரியான அடையாளங்கள் இருக்குது அப்படின்னா அப்போ இது போன்ற சதர்ன் ஹெமஸ்பியர் தெற்கு அரைகோளத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே கூட ஒன்று சேர்ந்து பனிப்பிரதேசமாக தான் இருந்திருக்கணும். காலப்போக்கில் கண்டங்கள் பிரியும் போது தான் இது பிரிஞ்சிருக்கணும். அதையும் ஆல்ஃப்ரெட் வெஜினர் வந்து ஆதாரமாக கொடுத்தாங்க. இவ்வளோ ஆதாரம் கொடுத்தாங்க. இப்படி எல்லாமே சேர்ந்து இந்த பனிப்பிரதேசங்கள்லாம் சேர்ந்து இருந்த சூப்பர் கான்டினென்ட்டை இவர் வந்து காண்ட்வானா அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. ஸோ இப்படி இவ்வளோ ஆதாரம் கொடுத்தாலும் அதை வந்து பெருசாக அப்போ வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை. அதுக்கப்புறம் 1915ஆம் ஆண்டு இவர் வந்து டை இன்ஸ்டஹங்கர் கான்டினென்ட் und ஓசின் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை ஜெர்மன் லாங்குவேஜில் இவர் எழுதி வெளியிட்டாங்க. அதோட இங்கிலீஷ் டைட்டில் வந்து த ஆரிஜின் ஆஃப் கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓசன்ஸ் அப்படின்னு, அதாவது கண்டங்கள் மற்றும் கடல்களின் தோற்றம் அப்படின்னு அந்த டைட்டில் 1915 ஒரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. அப்போவும் வந்து பெருசாக அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை. இருந்தாலும் அந்த ஒரு புக்கை வந்து இவர் ரிவைஸ் பண்ணி தொடர்ச்சி அடுத்தடுத்து வந்து அந்த ரிவைஸ் பண்ண ஒர்க்கை அப்டேட் பண்ணி அதை வந்து தொடர்ச்சி அடுத்தடுத்த அடிஷன்ஸாக வெளியிட்டும் வந்தாங்க. அதை தொடர்ந்து 1919ஆம் ஆண்டுலேருந்து 1923ஆம் ஆண்டு வரைக்கும் இவர் வந்து விளாடிமிர் கோப்பேன் அப்படின்ற இன்னொரு ரஷ்யன் ஜெர்மன் ஜியாலஜிஸ்ட் அவர் கூட சேர்ந்து அவர் ஒரு வானிலை ஆய்வாளரும் மீட்டியராலஜிஸ்ட்டும் கூட, அவர் ஒரு தாவரவியலாளரும் கூட, கிளைமட்டாலஜிஸ்ட் காலநிலை ஆய்வாளரும் கூட. ஸோ அவர் கூட இணைஞ்சு சில முக்கியமான விஷயத்த பண்ணாங்க. குறிப்பாக அந்த காலகட்டத்தில் இருந்த பேலியோ கிளைமட்டாலஜி அப்படின்னா பழங்காலத்தில் எந்த மாதிரியான காலநிலை இருந்திருக்கு. உதாரணமாக இந்த இந்தியா, ஆஸ்திரேலியாலெல்லாம் பனிப்பாறைகள் இருந்ததுக்குண்டான ஆதாரம் கிடச்சிது அப்படின்னு சொன்னேன். அது வந்து அந்த காலத்தில் அப்போ இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய காலநிலை வந்து பனிப்பிரதேசம் சூழ்ந்த காலநிலையாக இருந்திருக்கு. ஸோ இப்படி கண்டறியக்கூடிய அதுதான் வந்து பேலியோ கிளைமட்டாலஜி அப்படின்றது. அதில் ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வு செஞ்சு அவையுமே வந்து 1924ஆம் ஆண்டு ஆல்ஃப்ரெட் வெஜினர் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ்லேயே அந்த ஒரு ஒர்க்கையுமே இவர் வந்து வெளியிட்டாங்க. அதை வந்து டை கிளைமேட் டர் ஜியலாஜிஸ்கன் வார்சேட் அப்படின்னு வெளியிட்டாங்க. அதனோட இங்கிலீஷ் டைட்டில் வந்து த கிளைமேட்ஸ் ஆஃப் தி ஜியலாஜிக்கல் பாஸ்ட் அப்படின்னு. ஸோ அதை வெளியிட்டாங்க. அப்போவும் வந்து அது பெருசாக வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை. ஆனால் தொடர்ச்சியாக ஆல்ஃப்ரெட் வெஜினர் வந்து நிறைய ஆதாரங்கள் கொடுத்தாங்க. இருந்தாலும் ஒரு விஷயத்தை இவரால் வந்து உணர முடியல, அதை தெரியப்படுத்தவும் முடியல. அதாவது இவர்கிட்ட நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னன்னா, கண்டங்கள் வந்து பிரிஞ்சு போயிருக்கு, நகர்ந்து போயிருக்கு அப்படின்னா கண்டங்கள் எப்படி நகருது, அதை எது நகர்த்துது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. அதுக்கு இவர்கிட்ட வந்து பதில் இல்லை. உதாரணமாக ஒரு வெஹிக்கிள் போகுது அப்படின்னா எரிபொருள் இருக்குது, அதனால் அந்த வெஹிக்கிள் நகருது அப்படின்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி
எப்படி நகருது கண்டங்கள் அப்படின்னு இவரால் சொல்ல முடியல. இதுக்கிடையில் 1930ஆம் ஆண்டு இவர் மறுபடியும் கிரீன்லாண்டுக்கு போயிருந்தாங்க. அப்போ நவம்பர் மாதம் வந்து கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐஸ்மித் ஸ்டேஷன், அங்கே வந்து நிறைய விஞ்ஞானிகள் இருப்பாங்க வானிலை ஆராய்ச்சிக்காக. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே வந்து உணவுப் பொருளும் எரிபொருளும் தீர்ந்தது. அதை கேட்டு அவங்க வந்து லெட்டர் பண்ணியிருந்தாங்க. அதை கொடுக்கறதுக்கு ஆல்ஃப்ரெட் வெஜினர் வந்து ராஸ்மஸ் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் கூட சேர்ந்து போனாங்க. அப்படி போனதுக்கப்புறம் அது வந்து -50 டிகிரியில் இருந்தது. ஸோ நவம்பர் 1 அங்கே போய் அடைஞ்சு அந்த உணவுப் பொருட்களையும் எரிபொருள்களையும் கொடுத்துட்டு ஆல்ஃப்ரெட் வெஜினரும் ராஸ்மஸும் திரும்பினாங்க. இப்படி திரும்பி வந்து வரும்போது நவம்பர் 16 வாக்கில் ஆல்ஃப்ரெட் வெஜினருக்கு ரொம்பவும் உடம்பு முடியல, ரொம்ப அது குளிர் பிரதேசமாக இருந்தனால. மேலும் அவருக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்பட்டு அவர் அங்கேயே இறந்தும் போனாங்க. ஸோ 1930 நவம்பரில் இவர் இறந்து போனாங்க, இவருடைய 50 வயசுலேயே. இவர் இறந்த பிறகு ராஸ்மஸ் வந்து அந்த பனிப்பாறைகளையே அடிப்படையாக வச்சு அங்கே இவரை வந்து ஒரு பனிப்பாறையிலேயே கல்லறையை உருவாக்கி புதைச்சிட்டு அவர் வந்து அடுத்து அவரை ஊரை நோக்கி போனாங்க. ஆனால் அவர் அடுத்து எங்கே போனார் அப்படின்னே தெரியல. அவரும் வந்து அவருடைய உடல் இன்னைக்கு வரைக்கும் கண்டறியப்படலை. ஆனால் 1931 மே வாக்கில் ஆல்ஃப்ரெட் வெஜினருடைய உடல் வந்து கண்டறியப்பட்டது. ஸோ இவர் அஃபீஷியலாக இறந்து போயிட்டார் அப்படின்றது அறிவிக்கப்பட்டது. இப்போ இவர் இறந்து போன கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு 1950கள் மற்றும் 1960களில் முக்கியமான சில ஆதாரங்கள் கிடைச்சது இவருடைய கருத்துக்கு ஏதுவாக. ஒன்று சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் அப்படின்றது. அப்படின்னா என்னென்னா கடல் தரைகள் வந்து விரிவடையும். அப்படி அது எப்படி விரிவடையும் அப்படின்னா, பொதுவாக பூமிக்கு அடியில் வந்து வெப்பமான திரவங்கள் வந்து பாறைகள் வந்து உருகி வெப்பமான திரவங்களாக இருக்கும். அது மேலே வரும்போது அது இப்போ வந்து கடலுக்கு அடியிலேருந்து மேலே வருது அப்படின்னா மேலே வந்தோடனே அந்த வெப்பம்லாம் போய் அது குளிர்ந்து அது கடினமான பாறைகளாக மாறும். அப்படி மாறும்போது அது இடத்த வந்து அப்படியே நகர்த்தும். இப்படி 2 பாறைகள் வந்து இந்த கடலுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னா இந்த பாறைகளுக்கு நடுவில் இருந்து அந்த திரவங்கள் வந்து வெளிவரும். மேக்மா மாதிரியான திரவங்கள், வெப்பமான திரவங்கள் வெளிவந்து கட்டியாகும். அப்படி இது வெளி வரும்போது இப்படி நகரும். ஸோ 2 பாறைகள் வந்து நகர்ந்து நடுவில் இன்னொரு புதிய பாதை உருவாகும். அதுதான் சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் அப்படின்றது. இது பெரிய ஆதாரமாக இருந்தது. ஏன்னா இது இப்படி ஸ்ப்ரெட் ஆகும்போது கொஞ்சம் ஒரு பாறை இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருதுன்னா அப்போ அதுக்கு பக்கத்தில் இருந்த பாறை இன்னொரு பக்கம் நகரும். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகரும். அப்படி தான் கண்டங்களும் நகர்ந்துருக்கும் அப்படின்றத இது வந்து உணர்த்தினது. அது மட்டும் இல்லாமல் பேலியோ மேக்னட்டிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது சாட்டாக சொல்லப்போனால் ஒரு காந்தப்புலன் மாதிரி, பூமியினுடைய காந்தப்புலன், அதை அடிப்படையாக வச்சும் இதை வந்து உறுதிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிளேட்ஸ் டெக்டானிக்ஸ் அப்படின்ற தியரி வந்து உருவாக்கப்பட்டது. அதாவது பூமிக்கு இந்த மையப்பகுதியில் வெப்பம் இருக்குது. அந்த வெப்பம் மேலே வந்து அந்த வெப்பம் இருக்கக்கூடிய பகுதிகளில் எப்படி எரிமலை குழம்புகள் இருக்கும் அதே மாதிரி மேக்மா அப்படின்னா அந்த பாறைகள் வந்து ரொம்ப வெப்பம் அடைஞ்சு உருகி போனது தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட அந்த இடத்துல இருந்து அந்த பாறைகளினுடைய தண்ணீர் வந்து மேலே வந்து பாறைகளாக மாறும்போது பாறைகளை வந்து நகர்த்தும். இப்படி தான் டெக்டானிக் பிளேட்ஸும் வந்து நகரும். இப்படி நகர்றனால தான் நிலநடுக்கம்லாம் ஏற்படுது. அது ஒன்றுக்கு ஒன்று மோதிச்சு அப்படின்னாலோ உரசிச்சு அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நிலநடுக்கம்லாம் ஏற்படுது. ஸோ அதான் வந்து பிளேட் டெக்டானிக்ஸ் கோட்பாடு அப்படின்றது. இதெல்லாம் பிற்காலத்தில் 1960களுக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அப்போ ஆல்ஃப்ரெட் வெஜினர் சொன்னது உண்மைதான். பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய அனைத்து கண்டங்களும் ஒன்றா தான் இருந்திருக்கு அப்படின்றது புரிய வந்தது. மேலும் கண்டங்கள் நகர்ந்து போயிட்டுருக்கு அப்படின்றதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ முக்கியமான விஷயத்தை ஆல்ஃப்ரெட் வெஜினர் தான் கண்டறிஞ்சு சொல்லியிருந்தாங்க. இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதேமாதிரி ஆல்ஃப்ரெட் வெஜினருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.